எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 180வது வீடியோ. இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் 30வது வீடியோ. ஓகே, இதில் முந்தின வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இது 8வது சாப்டரோட செகண்ட் ஹாஃப். ஓகேயா? இதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு டிசிப்ளின்டு இமேஜினேஷன் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ் அப்படின்னா, அதாவது நம்ம கற்பனையில் அது நடக்கிற மாதிரி நடந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னையே பார்த்தோம். அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்குது, அதாவது யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லைன்னா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போது இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை, ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கற்பனை பண்ணும்போதே ஒரு அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கற்பனை பண்ணணும். அதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் இமேஜினேஷன், அல்லாட்டினா டிசிப்ளின்டு இமேஜினேஷன். இப்போது டிசிப்ளின்டுனா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிசிப்ளின்டாக இருக்கணும். டிசிப்ளின்டுனா இருக்கணும்னா என்ன? ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அந்த தகுதிகளெல்லாம் அவனுக்கு வேணும். அதாவது யூனிஃபார்ம் போட்டு வரணும், தலை ஒழுங்காக சீகி இருக்கணும், தலைமுடி ஒழுங்காக வெட்டி இருக்கணும், நகம் எல்லாம் வெட்டி நீட்டாக வரணும், பாடப்புஸ்தகங்கள்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு மாணவனுக்கு, ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவனுக்கு உண்டான அறிகுறிகள். அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் அவனை நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அவன் எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போது வீட்டில் இந்த நம்ம பசங்க, நம்ம குழந்தைங்க மிஸ்பிஹேவ் பண்ணாலே, உங்களுக்கு இதெல்லாம் இந்த டிசிப்ளின்லாம் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டிசிப்ளின்டாக இல்லையே. ஒரு டிசிப்ளின்னா ஒரு வரையறுத்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்போ சொசைட்டியில் சட்டத்திட்டங்கள் இருக்குது, லா பிரகாரம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், வண்டி ஓட்டுறோம், அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை அனுசரித்து, சிக்னலை பார்த்து, ரோட் ரூல்ஸ் அனுசரித்து நம்ம ஓட்டணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின் வேணும். இதில் இப்போ இமேஜின் பண்ணுறோம்ல, நமக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆசை, தான் பொண்ணை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஒரு ஆசை. அப்போது அந்த ஆசையை நம்ம உள் மனசில், மனக்கண்ணில் பார்க்கணும். ஆனால் இப்போ சாதாரண ஒருத்தவங்க, ரொம்ப ஒரு ஏழை வீட்டில் இருக்க ஒரு அம்மா தான் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, நல்ல ஒரு படித்த பையன் வரணும்னு நினைக்கிறதுலையும் தப்பு இல்லை. என்ன, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவன் வரணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் என் பொண்ணுக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன் வரணும், தினமும் ஒவ்வொரு காரில் என் பொண்ணு அப்படியே மிதந்துட்டுருக்கணும், வெளியே போகும்போது ஒரு அவ்வளோ பெரிய பங்களாவில் அவன் இருக்கணும் அப்படின்னு ஒரு அளவுக்கு மீறின, அவங்கவுங்க தகுதிக்கு மீறின ஆசைகள் வச்சுக்கிட்டோம்னா அது டிசிப்ளின்டு இமேஜினேஷன் கிடையாது இல்லையா? அனில் அம்பானியில் மாதிரி பெரிய ஒரு பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் என் பொண்ணை நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு குடிசையில் இருக்க ஒரு அம்மா ஆசைப்பட்டா அது தப்பு. அதாவது நம்ம அதை விரலுக்கேற்ற வீக்கம். அப்போ அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆசைப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்போது நம்ம இமேஜினேஷன், நம்ம கற்பனையை பண்ணி பார்க்கும்போது, கற்பனை பண்ணி பார்க்கலாம். கற்பனை பண்ணும்போது கற்பனைக்கு அளவில்லை, எல்லை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான், கற்பனைனாலே அது சிறகடித்து பறக்கிறது தான். ஆனாலும் சிறகடித்து எவ்வளோ தூரம் பறக்கணுங்கிறதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? இப்போது ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், நான் என்றைக்காவது ஒரு நாள் நான் பிஹெச்டி பண்ணுவேன், டாக்டரேட் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. அப்போது நான் நாளைக்கே டாக்டரேட் வாங்கணும்,
ஏன்னா நான் இப்போ ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தேன், 7ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன், போகிற பையன், அவனுக்கு வந்து நான் கூகுளில் 66 லட்சம் மாதத்துக்கு 66 லட்சம் சம்பளம் போட்டு கூகுளில் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, டிசைனிங் இன்ஜினியராக, அது மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நமக்கு நினைக்கக்கூடாது. அதாவது எல்லாமே ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே உள்பட்டு அந்த லெவலுக்குள்ளே நம்ம நினச்சாதான் அது நம்மளோட ஆழ்மனசு சரி செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஏன் நீங்கள் நினைக்கிறது நடக்கலைங்கிறத பற்றி தான் இங்கே பேச்சு. ஓகே, அங்கே நடக்காததுக்கு காரணம் உங்கள் லெவலுக்கு மீறி நீங்கள் ஆசைப்படுறீங்க, அப்போ நடக்காமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது த பெஸ்ட் வே டு கெட் த ரெஸ்பான்ஸ், அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு, உங்கள் ஆழ்மனசுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னா டிசிப்ளின்டாக இருக்கணும். உங்களோட கற்பனை சக்தியை தூண்டி விடலாம், தட்டி விடலாம். கற்பனை குதிரை எங்கே வேணாலும் சஞ்சரிக்கலாம், எந்த ஆகாசத்துலேயும் போகலாம். அப்போ ஆனாலும் ஒரு அளவோடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது நம்ம ஆழ்மனசு தான். அப்போ அந்த ஆழ்மனசுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ஸோ எவர் யூ ஆஸ்க் இன் ப்ரேயர், நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, அதாவது நம்பிக்கையோடு நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிலீவிங்னா அது மேலே நம்பிக்கை வேணும், ஆழ்ந்த ஒரு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். இது நடக்கும், இது அப்போ விரலுக்கேற்ற வீக்கம்னு சொன்ன மாதிரி எது நம்மளால் சாத்தியப்படுமோ, எது நம்மளால் நடக்க முடியுமோ, எது நம்மளால் நடத்திக்க முடியுமோ அதைத்தான் நம்ம ஆசைப்படணும். அப்போ நமக்கு நம்ம ஆழ்மனசு கட்டாயமாக அதை நடத்த எல்லா சகாயமும் செய்யும், எல்லா உதவியும் பண்ணும், நடத்தியும் தரும். ஓகேயா? அப்போது அதாவது நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ரெண்டாவது, அந்த நம்ம ஆசைப்படுறது நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனநிலை, அதை இப்போவே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்குது, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அந்த விஷயத்தில் வருத்தம். அப்போது தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரியும், அந்த பொண்ணு தாலி நிறைஞ்ச கழுத்தோட மாலையும் கழுத்துமா புருஷன் வீட்டுக்கு போகிறத அந்த அம்மா அப்படி மனக்கண்ணில் பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது. மனக்கண்ணில் அந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தா தான் அது வந்து அந்த பார்க்கும் அந்த பொண்ணு, என் பொண்ணு தாலி கட்டி மாலையும் கழுத்துமா கணவன் கையை பிடிச்சி போகும்போது எனக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும். அப்பா, நல்ல அந்த ஒரு இது ஈஸியாக நடக்கணும், கூடிய சீக்கிரம் நடக்கணும், கூட விரைவில் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அந்த மாதிரி நம்ம நினச்சி பண்ணினோம்னா கட்டாயமாக அது நடக்கும். அதாவது அப்போ நம்ம அனுபவிக்க போகிற சந்தோஷத்தை இப்போவே அனுபவிக்கணும். அதுதான் அதில். ஓகே, இமேஜின் இன் அ ஸ்ட்ரக்சர்டு வே. அதுவும் எப்படி அந்த ஹாப்பினஸ்ஸை இப்போவே நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்ம நினச்சி பார்க்கணும். ஓகே, அப்போது நம்ம பிரார்த்தனையோட சக்ஸஸ், நம்ம பிரார்த்தனை பலிக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் இதில் சொல்கிறார். என்னது? நம்ம ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணணும். நம்மளோட ப்ராப்ளம் என்னங்கிறது கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, பொண்ணு கல்யாணமா, பையனுக்கு வேலையா, ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷனா, நம்ம வீடு கட்டணுமா, கார் வாங்கணுமா, ஃபாரின் போகணுமா, டூர் அடிக்கணுமா, என்ன லாட்ரி அடிக்கணுமா, என்ன பண்ணணும், நமக்கு என்ன வேணும் அங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்று அதுக்குண்டான வழியை நம்ம கான்ஷியஸ் மைண்டு, நம்ம புத்தியை உபயோகித்து அதுக்குண்டான வழியை கண்டுபிடிக்கணும். இல்லையா, எனக்கு நல்ல ஒரு வீடு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, 4 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு வேணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம ஆழ் மனசுக்கிட்ட கேட்கணும். நமக்கு வழி தெரிஞ்சால் பண்ணிக்கலாம், வழி தெரியாத பட்சம் ஆழ் மனசுக்கிட்ட கேட்டோம்னா அதுக்குண்டான எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த ஆழ் மனசு உருவாக்கி தரும். ஓகேயா? அது ஒன்று.
அப்புறம் நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம ஆழ்மனசுக்கிட்ட சொல்லிட்டோம்ல, தினமும் ஒன்றோ 2 3 தடவை அதை ஞாபகப்படுத்திட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நல்லா கற்பனையில் ஓட விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப அதை போட்டு தினமும் சொல்லி ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி அதை அளவுக்கு மீறி தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் அது ஒன்றுமே பண்ணாது. ஓகே, ரெஸ்ட் இன் அ சென்ஸ் ஆஃப் டீப் கன்விக்ஷன் தட் இட் இஸ் டன். அதாவது அது நடந்துருச்சு. இப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரியே அவங்க நினச்சி பார்க்கணும். இட் இஸ் ஆல்ரெடி டன். இது நடந்துருச்சு, இது நிறைவேறிடுச்சு, என்னோடய பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக அதில் இருக்கணும். அந்த மைண்ட் செட்லேயே இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு வேணும். ஓகே, இப்போ நமக்கு ஹெல்த் வேணும். ஹெல்த்து சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நமக்குன்னு இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு, நம்ம சுற்றத்தாருக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்த்து கிடைக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, அவங்க எழுந்திரிச்சு நடமாடுற மாதிரி, அவங்களுக்கு எல்லா நோய்களும் வியாதிகளும் மாறிட்ட மாதிரி நம்ம நினைக்கணும். ஓகே, அப்போ தான் அவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், அவங்களுக்கும் அதில் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, அப்போது அப்படி 4-5 தடவை ஒரு நாளைக்கு நினச்சி பார்த்துட்டு விட்டுடணும். பாக்கியெல்லாம் நம்ம ஆழ் மனசு பிரபஞ்சத்திட்ட சொல்லி அதை செஞ்சு தரும். ஓகே, 2வது, இப்போ ஒருத்தவங்க நம்ம இப்போ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்ம வீட்டிலையே யாரோ அப்பா அம்மானு யாரையும் நான் சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த சஃபரிங் எல்லாம் மாறி திருப்பி வியாதியெல்லாம் மாறி எந்திரிச்சு நடமாடுறாங்க, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, முன்னை விட இப்போ ஒரே படுத்த படுக்கையாக இருக்கிறத விட இவ்வளவாவது நடக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இந்த கஷ்டப்பாடெல்லாம் மாறும். அதாவது இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இதுவும் மாறும். ஏன்னா ஒரு பகல் இருந்தால் ஒரு ராத்திரி வரும், ஒரு ராத்திரி ஆயிடுச்சுன்னா அடுத்தது பகல் விடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கணும். ஓகே, அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். 2வது, நம்ம ஆசைப்படுறதுக்கு எதிர்மறையாக சிந்திக்கவே கூடாது. ஓகே, பொண்ணு கல்யாணம் ஆகணும்னா, பொண்ணு கல்யாணம் வந்து அவள் தான் படிக்கவே இல்லை, ஸ்கூலுக்கு போக சொன்னால் ஒழுங்காக படிக்கலை, ஒரு வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, அல்ல என் பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கா, ஒரு அழகில்லை, அவளை எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க, யார் வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற வேண்டாத நெகட்டிவான சிந்தனைகள்லாம் நம்ம ஆசையோடு சேர்ந்து அது கூடவே வந்துச்சுன்னா நடக்காது. ஓகேயா, என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு கணவன் பிறந்திருக்கான் இந்த உலகத்தில், அவன் வருவான், கரெக்ட் டைமுக்கு சேர்ந்து நம்மளை தேடி வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். என் பொண்ணு கருப்பாக இருக்கா, யார் கட்டிப்பா, இல்லைன்னா என் பொண்ணு படிக்கவே இல்லை, இல்லைன்னா எனக்கு சீர் வகைகள்லாம் செய்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை, அதனால் நான் எப்போ கல்யாணமாக போதோ நடக்குமோ நடக்கலையோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கக்கூடாது. 5 பைசா இல்லாமல் ஒரு பொட்டு நகை கூட போடாமல் யாராவது நல்ல டைம் இருந்ததுன்னா அவனே வந்து அவங்க பொண்ணை கட்டிக்கிட்டேன், கோயிலில் வந்து தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேயா, உங்களுக்கு எந்த ஆடம்பரமும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு கோயிலில் போய் தாலி கட்டிட்டு நான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு நடக்கும். அது நடக்காதது இல்லை, ஆனால் நடக்கணும்னு ஆசைப்படுறதோடு கூடி இது எப்போ நடக்க போகுது, இது எப்படி அப்படி இப்படின்லாம் புலம்பக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஆசைப்பட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க, சிம்பிள் வேல, சைல்டு லைக்காக இருங்க. ஓகே, ஸோ எஃபர்ட்லெஸ் வே இஸ் த பெஸ்ட். முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம், ஈஸி வே இஸ் த பெஸ்ட். ஈஸியாக இருக்கணும், இல்லை டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இங்கே எஃபர்ட்லெஸ் வே இஸ் பெட்டர். எஃபர்ட்லெஸ் வேனா ரொம்ப
கஷ்டப்பட்டு அந்த ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி சொல்லி குத்தி ஞாபகப்படுத்தி சதா சர்வகாலமும் ஆழ் மனசை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆழ் மனசுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு அதாவது ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அப்போ கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஆழ் மனசுக்குள்ளே நம்ம இஷ்டங்களை திணிக்கக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி சொல்லிவிட்டு 2-3 தடவை அதை ஞாபகப்படுத்துங்க, ஒரு நாளைக்கு விட்டுடுங்க, அது தானாக நடக்கும். ஓகே, ரொம்பவும் அது போட்டு நம்மளோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அதை வச்சு திணிக்கக்கூடாது. நம்ம ஆசைகளை எல்லாத்தையும் அதில் வச்சு ஆழ் மனசுக்குள்ளே வச்சு திணித்து அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம ஆசைக்கும் நம்ம இமேஜினேஷனுக்கும் நம்ம ஆசைப்படுறதும் நம்ம கற்பனையில் பார்க்குறதும் ஒன்றா இருக்கணும். ஆசைப்படுறது ஒன்று, கற்பனையில் பார்க்குறது ஒன்று, வேற ஒன்று. அதில் 1008 சந்தேகங்கள் மனசுக்குள்ளே வருது அப்படின்லாம் இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஓகே, இப்போ பைபிளில் மேத்யூ 18:19 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் 2 of you shall agree on earth, இந்த உலகத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா நினச்சிங்கன்னா, அக்ரி பண்ணிங்கன்னா, as touching anything that they shall ask, it shall be done for them of my Father which is in heaven. அதாவது பைபிளில் ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் 2 பேரும் கருத்தொருமிச்சு நீங்கள் நினச்சிங்க, நான் நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மோட்சத்தில் இருக்கும் என் பிதா உங்களுக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணுவார், அதை நடத்தி காட்டுவார் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கார். இந்த 2 பேருங்கிறது யார்? கணவன் மனைவியா, அம்மாவும் பிள்ளையுமா, அப்பாவும் பொண்ணுமா? இந்த 2 பேருங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ வேறு யாரும் இல்லை, நம்ம கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு. இது 2க்கும் ஒத்தொருமையாக இருந்து ஒரே பாயிண்ட்டை சிந்தித்தால் மட்டுமே அந்த பாயிண்ட்டு நடக்கும், அந்த ஆசை நிறைவேறும். ஓகேயா? அது ஒன்று. ரெண்டாவது நம்ம நினச்சிட்டோம், அன்றைக்கே நம்ம பார்த்தோம், எப்போ இதெல்லாம் பண்ணணும், சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நம்ம ஆழ் மனசுக்குள்ளே எப்போ இதெல்லாம் போடணும், நம்ம ஆசையை இப்போ போடணும், தூங்கிறதுக்கு முன்னாடி. நம்ம அப்படியே கண்ணை சொருகிட்டு வருது, இப்போ தூங்கிடுவேன் அப்படிங்கிற டைமில் தான் நம்ம இந்த இமேஜினேஷனை பண்ணணும். ஓகே, ரெண்டாவது அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணணும். நடக்க போகுதுன்னு இல்லை, நம்ம ஆசையை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ஆசை ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி. அப்போ நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அந்த ஃபீலிங்ஸை நம்ம காமிக்கணும். ஓகே, அதுதான் அதில் முக்கியமானது. ஓகே, அடுத்தது இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறார். அதாவது ஒரு பொண்ணுக்கு அவளோட ஆசைக்கும் கற்பனைக்கும் இடையில எப்படி வித்தியாசம் வந்தது. அதாவது அது 2ம் ஒரு மாதிரி இருக்கணும்னு நம்ம முன்னையே பார்த்தோம். இப்போ அவளுக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம், ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இந்த ஃபெயிலியரு, லாஸு, பேங்க்ரப்சி அப்படியெல்லாம் வராமல், அதாவது நெகட்டிவாக எதுவுமே சிந்திக்காமல் பாசிட்டிவாக நினச்சான்னா அது நடக்கும். அப்போ என்ன அவள் டிக்ரி மெத்தடு யூஸ் பண்ணணும். ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்ருக்கு, இது சிவில் கேஸு, அப்போதைக்கு தேராகுது, இது அவுட் ஆஃப் கோர்ட்டில் ஏதாவது செட்டில்மெண்ட் நடக்குமான்னு கேட்கக்கூடாது. அவுட் ஆஃப் கோர்ட்லேயே ஏதாவது சுமூகமாக ஒரு வழி கிடச்சிதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா இது சிவில் கேஸு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இழுத்து அடிக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு சுமூகமான தீர்ப்பு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு அவள் நினச்சி பிரார்த்தனை பண்ணான். அவ்வளோதான். 10 நாளைக்கு அப்புறம் அவளோட அட்வொகேட் கூப்பிட்டுட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், த கேஸ் ஹேஸ் பின் செட்டில்டு அவுட் ஆஃப் கோர்ட்டு வெளியே, கோர்ட்டுக்குள்ளே வாதித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெளியே சுமூகமாக 2 பார்ட்டிகளும் அக்ரி பண்ணி
கோர்ட்டில் இல்லை அவுட் ஆஃப் கோர்ட்டில் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அதே மாதிரி ஒரு 10 நாள் கழித்து அவள் லாயர் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இது இப்படியே விட்டோம்னா வருஷக்கணக்காக போகும், ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நம்ம பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஆசைக்கும் நம்ம கற்பனை பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக நடக்கும். ஓகேயா? இப்போ திருப்பியும் இதில் என்ன பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் த வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத். வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத்துன்னு என்ன? நம்ம சிந்தனை பண்ணுறது, நம்ம மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணுறது, அதெல்லாம். அண்ட் த மெடிடேஷன்ஸ் ஆஃப் மை ஹார்ட். நம்ம வாய் வழியாக நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட சிந்தனையோட பவரு, அப்புறம் மெடிடேஷன் ஆஃப் த ஹார்ட். மெடிடேஷன் ஆஃப் த ஹார்ட்னா என்ன? அதோட ஃபீலிங்ஸ். ஐயோ இது நடக்குது, இது அவுட் சைடு கோர்ட்டு இது செட்டில் ஆகணும்னு நினச்சோம், நடக்குது, அப்படியே நடக்குது. அப்போ அந்த ஃபீலிங்கை நம்ம உணரணும். அது ஃபீலிங் தான் முக்கியம். யுவர் ஃபீலிங், யுவர் நேச்சர், யுவர் இமோஷன்ஸ். பி அக்செப்டபிள் இன் தை சைட். அதாவது அது வந்து நம்ம சொல்கிறோம்ல, ஆண்டவனுக்கே பொறுக்காது, அநியாயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நியாயத்துக்குட்பட்டதாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதான் பி அக்செப்டபிள் இன் தை சைட். இன் தை சைட்னா அந்த ஆண்டவன் கண்ணுக்கு அது நியாயமாக படணும். அப்படி தான் நம்ம கேட்கணும். ஓகே. ஓ லார்ட் மை ஸ்ட்ரெங்த் அண்ட் மை ரிடீமர். ஓ லார்ட் மை ஸ்ட்ரெங்த், மை ரிடீமர் அப்படின்லாம் யாரை சொல்கிறாங்க? த பவர் அண்ட் விஸ்டம் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளை எல்லா துக்கத்திலிருந்தும், எல்லா இக்கட்டான நிலைமையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும், நமக்கு வழி செஞ்சு தரும் அப்படின்னு. ஸோ இங்கே ஸ்ட்ரெங்த்து இல்லைன்னா ரிடீமர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, நம்ம பவர் அண்ட் விஸ்டம் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதைத்தான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த காலத்திலே நம்ம ஆழ்மனசோட சக்தியை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். பெரிய பெரிய மகான்கள், உலகத்தில் புகழ்பெற்ற மகான்கள் எல்லாருக்கும் அவங்களோட ஆழ்மனசின் சக்தியை புரிஞ்சு அதை யூஸ் பண்ணி தான் மகான்களானாங்களே தவிர, சாதாரணமாக ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருந்ததுனால இருந்தால் மட்டும் மகான்கள் ஆக முடியாது. ஸோ உங்களுக்கும் நாளைக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்களும் ஒரு மகான் ஆகணும். அது வந்து லௌகீக வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, எந்த உயரத்துக்கு, எந்த உச்சாணி கொம்பை பிடிக்கணும், எந்த உயரத்துக்கு நீங்கள் அடையணும், போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். ஓகேயா? அது கட்டாயமாக நடக்கும். ஆனால் அது வந்து அந்த இமோஷனோட, ஃபீலிங்கோட இமேஜின் பண்ணி பார்த்து கற்பனையை வளர்த்துக்கிட்டு, ரொம்ப ஆழ்மனசை தொந்தரவு பண்ணாமல், அடிக்கடி அதையே சொல்லி தொந்தரவு பண்ணாமல் கேஷுவலாக இருந்தோம்னா கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம பிரார்த்தனை இது வரைக்கும் நிறைவேறலைன்னு ஆதங்கத்தோடு இருக்கவங்களுக்கு இந்த 2 வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டுட்டு நம்ம எங்கே தப்பு பண்ணுறோங்கிறத பார்த்து அதை கட் பண்ணி, அதை ஐடென்டிஃபை பண்ணி, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறும். ஸோ எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது. அது இல்வாழ்க்கையானாலும் சரி, துறவரமானாலும் சரி. துறவரத்தில் இருக்கவனுக்கும் ஆசை தான், என்லைட்டன்மெண்ட் ஆகணுமே, முக்தி கிடைக்கணுமே, மோட்சத்துக்கு போகணுமே, அதுவும் ஒரு ஆசை தான். ஸோ அந்த மாதிரி ஆசைகள் எல்லாரோடையும் ஆசைகள் அந்த கடவுள் நிறைவேற்றட்டும். நற்பவி. நன்றி, நமஸ்காரம்.